வணக்கம். ராஜாமகம்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்தோஷி மாதா பூஜையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சந்தோஷி மாதா பூஜையும் அதோட விரத முறைகளையும் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். சந்தோஷி மாதா உருவானது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க விநாயகரோட மகள். விநாயகருக்கு சித்தி புத்தின்னு 2 மனைவிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு லாபம் சுபம் அப்படின்னு சொல்லி 2 பையங்க இருந்தாங்க. அப்போ மேலோகத்துலேருந்து விநாயகர் பையனை கீழே பூலோகத்துக்கு கீழே வர்றாங்க. வந்திருக்கும்போது ரக்ஷா பந்தன் அந்த விழா நடக்குது இங்கே. அப்போ லாபம் சுபம் ரொம்ப சோகமாக வருத்தத்தோடு இருக்காங்க. அப்போ விநாயகர் கேட்குறாரு, நீங்கள் ஏன்ப்பா இப்படி வருத்தத்தோடையும் சோகத்தோடையும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவங்க சொல்லுதாங்க, இந்த ராக்கி கட்டுதாங்க, எங்களுக்கு சகோதரி இல்லை, சகோதரி இல்லாததுனால நாங்கள் வருத்தத்தோடையும் சோகத்தோடையும் இருக்கோம், எங்களுக்கு சகோதரி வேணும், இப்போ எங்களுக்கு ஒரு தங்கச்சி வேணும் அப்படின்னு அவங்க விநாயகர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ விநாயகர் உடனே என்ன பண்ணுதாரு, பையங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்ல, அதனால அவர் சிவபெருமான் கிட்ட போய் வரம் கேட்குறாரு. எனக்கு பெண் குழந்தை வேணும், எங்கள் பையங்க இந்த மாதிரி ராக்கி கட்டுறதுக்கு எங்களுக்கு சகோதரி இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தமாகவும் சோகமாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட போய் அவர் வரம் கேட்குறாரு, எனக்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு. உடனே சிவபெருமான் விநாயகருக்கு பெண் குழந்தை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, முப்பெரு தேவியோட சக்தியும் கொடுத்து சிவபெருமான் ஆசியோட இவருக்கு பெண் குழந்தை பிறக்குது பெண் குழந்தை. முப்பெருந்தேவின்னா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி. இவங்க 3 உருவமும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு சந்தோஷி மாதா. அந்த சந்தோஷி மாதா வந்த உடனே இந்த லாபம் சுபம் அவங்களுக்கு ரொம்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. சந்தோஷி மாதா பிறந்த உடனே இவங்களுக்கு சகோதரி வந்துட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க. சந்தோஷப்பட்ட உடனே அவங்களுக்கு சந்தோஷினே பேர் வச்சுட்டாங்க சந்தோஷி மாதாவுக்கு. அப்புறம் இவங்க அந்த ரக்ஷா பந்தன் ராக்கிலாம் கட்டி அவங்க ரொம்ப வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. இதுதான் சந்தோஷி மாதா உருவான கதை. அப்புறம் விரத முறைகள் இப்போ நான் சொல்ல போகிறேன். விரத முறைகள் அப்படின்னா, நம்ம அன்னைக்கு ஃபுல்லும் புளிப்பே சேர்க்கக்கூடாது. இந்த இட்லி, தோசை, அப்புறம் தயிர், மோர், பழங்கள், அந்த புளி ஊற்றின குழம்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. நான் அந்த மாதிரி தான் எதுவுமே சேர்க்காம தான் அந்த விரதத்தை நான் கடைப்பிடிப்பேன். நான் மொதல் 9 வாரம் விரதம் இருந்து நான் பூஜையெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வருஷம் புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் இந்த விரதத்தை. அதனால் அதை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த என்ன சாப்பிடுவேன் நான் காலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உப்புமா, ரவை உப்புமா சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, புளி வைக்காமல் அரைச்சி அது சாப்பிடுவேன். மத்தியானம் என்னோட சாப்பாடு பருப்பு சாதம், ஏதாவது ஒரு காய் எடுத்துக்கிடுவேன். நைட்டும் அந்த மாதிரி தான், அந்த ரவை உப்புமா இல்லைன்னா கோதுமை தோசை, அந்த நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். அந்த மாதிரி நான் புளிப்பே சேர்க்க மாட்டேன். புளிப்பு கையில் எடுக்கவும் மாட்டேன் புளியை. அந்த மாதிரி விரதத்தை நான் கடைப்பிடிக்கேன். அப்படி கடைப்பிடிச்சாதான் நம்மளுக்கு நினச்ச காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகம். நம்ம ஏதாவது பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அதை நினச்சி நம்ம சந்தோஷி மாதாவை வழிபட்டோம் அந்த மாதிரி அப்படின்னா, நிச்சயம் நம்ம நம்பிக்கையோடு அந்த பூஜையை பண்ணோம்னா நம்மளுக்கு நடக்கும். இப்போ நம்ம பூஜையை ஆரம்பிக்க போகிறோம். பூஜைக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அம்பாள் என்னென்ன பிரசாதங்கள் வச்சு நம்ம வழிபடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். இப்போ முதல்ல கும்பம் வைக்கணும். கண்டிப்பாக சந்தோஷி மாதாவை நம்ம வணங்கும் போது கும்பம் வைக்கணும். இதில் தண்ணி ஊற்றி நான் 1 ரூபா காயின் போட்டு, பச்சை கற்பூரம், மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். மேலே மாயிலை வச்சு, தேங்காய் வச்சு, மஞ்சள் குங்குமம் வச்சு, அந்த பூ வச்சுருக்கேன். கண்டிப்பாக கும்பம் வச்சு நம்ம வழிபடணும். அப்புறம் மஞ்சள் விநாயகர், ஏன்னா சந்தோஷி மாதாவோட அப்பா இல்லையா, நம்மளுக்கும் பிள்ளையார் அப்பா தான். விநாயகர் மஞ்சளில் விநாயகர் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அருகம்புல் வச்சுருக்கேன். இங்கேயும் ஒரு சந்தோஷி மாதா பக்கத்தில் நான் ஒரு விநாயகர் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம பிரசாதம் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ
பால் பாயாசம் தான் வச்சு நம்ம வணங்கணும். முந்திரி பழம் போடக்கூடாது, அது புளிப்பு இருக்கும்ல, அதனால் முந்திரி பருப்பு மட்டும் போட்டு பால் பாயாசம் வச்சுருக்கேன். அப்புறம் பால், அப்புறம் தண்ணி, பொட்டுக்கடலை, வெல்லம், வெத்தலை பாக்கு, இதுதான் வச்சு நான் அன்றைக்கி வந்து சந்தோஷி மாதா வணங்க போகிறேன். நான் இந்த மாதிரி தான் நீங்களும் சந்தோஷி மாதா நம்ம வணங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி பழம் எதுவும் வைக்காமல், இதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது பிரசாதம், இதை தான் வச்சு நம்ம வந்து வணங்கணும். பூஜையை ஆரம்பிக்க போகிறேன். நான் விநாயகர் தான் நம்மளுக்கு வந்து முதல் கடவுள். நம்ம வந்து எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம வந்து அந்த காரியத்தை வந்து ஆரம்பிப்போம். இப்போ வந்து இந்த பூஜைக்கு வந்து நான் முதல்ல வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு தான் நான் வந்து மற்ற பூஜைகளை ஆரம்பிக்க போகிறேன். சந்தோஷி மாதாவுக்கு வேற ஒரு அப்பா இல்லையா, அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து விநாயகருக்கான பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம். ஓம் விநாயகா போற்றி ஓம், ஓம் விநாயகா போற்றி ஓம், ஓம் விநாயகா போற்றி ஓம். இப்படி விநாயகரோட மூல மந்திரம் 3 வாட்டி நம்ம சொல்லிட்டு அப்புறமேல் நம்ம வந்து சந்தோஷி மாதா பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம குலதெய்வத்தை நினச்சி எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நான் வந்து என்னுடைய குலதெய்வத்தை வந்து நான் வணங்கிட்டு தான் மற்ற சாமியை நான் வந்து வணங்குவேன். அதனால் குலதெய்வத்துக்கான காணிக்கையை எடுத்து வச்சுட்டு நான் வந்து சந்தோஷி மாதா பூஜையை வந்து ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் 101 ரூபா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 11 இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது குலதெய்வத்தை நினச்சி தான் இதில் வந்து தண்ணி வச்சு பூ போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சந்தோஷி மாதா பூஜை ஆரம்பிக்கலாம். இப்போ சந்தோஷி மாதா 108 போற்றி வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த குங்குமத்தை எடுத்து இந்த பூவில் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து பூவு குங்குமம் எல்லாம் சேர்த்து அந்த பூஜை 108 போற்றி சொல்லிட்டு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும். அதனால் 108 போற்றி வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த கும்பத்தில் வந்து நம்ம வச்சு சொன்னாலே போதும். இதில் தான் எல்லா தேவியரும் இருக்காங்க. ஓம் சந்தோஷி மாதாவை போற்றி, ஓம் சகலம் அருள்வாய் போற்றி, ஓம் வேதங்கள் துதிப்பாய் போற்றி, ஓம் வெற்றிகள் தருவாய் போற்றி, ஓம் ஓம் விநாயகன் மகளே போற்றி. 108 போற்றிகள் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் தீப ஆராதனை காட்ட போகிறேன் சாமிக்கு. தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை மன்னித்து அருள் புரிவாயாக. நினைத்த காரியத்தை நீ நிறைவேற்றி கொடுக்கணும் அம்பாள் தாயே. அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து சூடம்லாம் காமிச்சிட்டோம். இப்போ நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். இந்த பூஜை முறை வந்து நம்ம 9 வாரம் இல்லைன்னா 11 வாரம் நான் இருக்கேன், எனக்கு இந்த காரியத்தை வந்து நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம அம்மங்கிட்ட வந்து நல்லா வேண்டிக்கிடணும். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா வேண்டிக்கிடணும். நான் வந்து இதுக்கு முன்னாடி 9 வாரம் அந்த மாதிரிலாம் விரதம் இருந்து பூஜையை முடிச்சிருக்கேன். இந்த வருஷம் வந்து நான் புதுசாக இப்போ விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி இதை ஆரம்பித்தேன். அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பூஜையை வந்து செய்து காமிச்சிருக்கேன். இது வந்து இந்த பூஜை வந்து முடிக்கும்போது 9வது வாரம், நான் 9 வாரம் தான் பூஜை பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். கடைசி வாரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஈவினிங் டயத்தில் 6 மணிக்கு மேலே நம்ம பண்ணலாம். வெள்ளிக்கிழமை தான் சந்தோஷி மாதா பூஜையை நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம பண்ணிவிட்டு 9வது வாரம் நம்ம முடியும் போது ஆண் பிள்ளைங்களை நம்ம கூப்பிட்டு அன்றைக்கி நம்ம தேங்காய் உடைக்கலாம். இப்போ நான் தேங்காய் உடைக்கலை. அன்றைக்கி வந்து கடைசி நாள் தேங்காய் உடைச்சி இந்த மாதிரி பிரசாதம் எல்லாமே வச்சு
அந்த ஆண் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுத்து புளிப்பு சேர்க்காம நம்ம என்ன செய்ய முடியுமோ பூரி மசாலா போட்டு கொடுக்கலாம், வெண்பொங்கல், அப்புறம் தேங்காய் சட்னி, புளி வைக்காமல் தேங்காய் சட்னி வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுத்து பிரசாதம் கொடுத்து அனுப்பணும். நம்ம வந்து காசு கொடுக்கக்கூடாது அவங்க கையில். அன்றைக்கி நம்ம கையால் யாருக்கும் காசும் கொடுக்கக்கூடாது. நான் அந்த மாதிரி தான் இந்த விரதத்தை வந்து நான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது உங்களோட ஷேர் பண்ணது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விரதத்தை வந்து இந்த முறைப்படி நீங்கள் கடைபிடிச்சி சந்தோஷி மாதா வந்து எல்லோரும் வணங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராஜா மகோம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.